எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். நினச்சதோடவே வந்து விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அடி வாங்காத நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரேமுமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செதுக்கியிருப்பாங்க. படத்தை வந்து ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் நமக்கே வந்து இந்த பேக்ரவுண்ட்லலாம் வந்து என்னென்ன இது வச்சு ஈஸ்டர் எக்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா தலைவர் 170 ஏதோ பார்த்தேன் நான். அந்த மாதிரி வந்து நிறைய இதுங்கள் இருக்குது. இந்த திருச்சிற்றம்பலம் 2 அந்த மாதிரி வந்து சில பல இதெல்லாம் உள்ள நுழைச்சிருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸ் இருக்குது படத்தில். நான் வந்து ட்ரெய்லர் எதுவுமே பார்க்காத வந்தேன். சீமான் சாரோட கேரக்டர் நான் எதிர்பார்க்கல இந்த படத்தில். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்கானிக் வேர்ல்டு, அந்த செட்டிங், இந்த ஃபியூச்சர் செட்டிங் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அந்த ஆர்கானிக் வேர்ல்டோட செட்டிங் இந்த படத்தில் இல்லைன்னா அது வந்து அவ்வளோ இதுவாக போயிருக்காது. 1000 தான் டெக்னாலஜி வந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட்டு. அதுதான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாக்கும்னு சொல்லி நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாய் விசஸ் அனிருத்னு ஒரு காம்படிஷன் உருவாச்சு. போன படத்துக்கு பிரதீப்போட படத்துக்கு சாய் பண்ணியிருந்தாரு, இந்த படத்துக்கு அனிருத் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காம்படிஷன் லெவல் எப்படி பார்க்குறீங்க அந்த மியூசிக் ரீதியா? இந்த படத்துக்கு இதை வந்து பேசுறது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான். ஏன்னா சமீப காலத்தில் வந்து இந்த பழைய பாடல்களை திருப்பி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தா அந்த ப்ராப்ளம் இந்த படத்துலையுமே இருக்கு. ஆனால் அது ப்ராப்ளமாக தெரியல. ஏன்னா பிளாட்டுக்கு பொருந்துற மாதிரி பாடல்கள், இந்த கதைக்கு பொருந்துற மாதிரியான பாடல்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து அந்த சீன்ஸுக்கு வந்து ரொம்ப பூஸ்டப் தான் பண்ணியிருக்கு. ரியல் இந்த படத்துக்காக போட்ட ஒரிஜினல் பிஜிஎம்ஸு அனிருத்து கேட்கவே வேணாம். அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கோர் ஒன்று போட்டிருந்தாரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதனோட ஹீரோவாக நடித்த ஃபர்ஸ்ட் 3 படமே பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக நல்லா ஹிட், 100 கோடி மேலே கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த படம் அந்த ஒரு லிஸ்ட்டில் சேருமா? ஐ மீன் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிரதீப்போட ஃபேன் பேஸ் அப்படி. இந்த படத்தோட யூனிக் செல்லிங் ஃபேக்டருங்கிறது நிறைய இருக்கு. அந்த ஃபியூச்சர் செட்டிங்காக இருக்கட்டும், அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த ஆப் எப்படா லவ் இது பண்ணும், லவ் வந்து மேனேஜ் பண்ணும், அந்த ஃபேக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸை கவர்ந்து இழுக்கிற ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் தான். ஆனால் தெரியல, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பட் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஒரு முயற்சி. அடிச்சதுன்னா சந்தோஷம், இல்லைன்னா அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். டியூடா இல்லை எல்ஐகேவா? டியூடு தான். டியூடு தான். சரி, ஓகே. பர்சனல் ஃபேவரேட்ல அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஓகே ப்ரோ.